ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ இந்த வீடியோவில் மூன்றாம் உலகப் போர் வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், 2022ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக போர் தொடுத்தாங்க. ஸோ அதிலிருந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில போர் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த போர்னால் கடைசி 2 வருஷத்தில் உலகம் நிறையா விஷயங்கள், நிறையா பொருளாதார அடிப்படையில் நிறையா வீழ்ச்சிகளை சந்திச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா நிறைய நாடுகள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில அந்த பீஸ் டாக்கில் ஈடுபட்டதுனால ஒரு அளவுக்கு இந்த போர் கொஞ்சம் நின்றுருந்துச்சு. இப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஸோ அதுக்கான காரணத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யாவுக்கு பின்னாடி சில நாடுகள் சப்போர்ட் பண்ணுறாங்க, உக்ரைனுக்கு பின்னாடி சில நாடுகள் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ரஷ்யாவை பேக்கப் பண்ணுற நாடு, ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா, சைனா. ஸோ இந்த 2 நாடுகளும் ரஷ்யாவை இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் உக்ரைனை டைரக்டாகவே இந்த நாட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமைப்பு நாடுகள் எல்லாமே உக்ரைனை டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யூகே, யுஎஸ்ஏ, ஸோ அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு $100 மில்லியன் கிட்ட யுக்ரைனுக்காக சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது என்ன பிரச்சனை, இப்போ மறுபடியும் இந்த வார் விஸ்வரூபம் எடுத்துக்கிறது என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உக்ரைன், இவர் தான் உக்ரைனுடைய பிரசிடென்ட். ஸோ உக்ரைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது அமெரிக்காவும் யூகேயும் சேர்ந்து 2 மிகப்பெரிய மிசைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மிசைல்ஸை கொடுத்தது மட்டும் இல்லாமல், இந்த மிசைல்ஸை வச்சு நீங்கள் ரஷ்யாவை அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு க்ரீன் சிக்னலையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யூஎஸும் சரி யூகேயும் சரி யுக்ரைனை நீங்கள் ரஷ்யாவை அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸும் சரி யூகேயும் சரி 2 பேருமே எக்கச்சக்கமான மிசைல்ஸ், ஸோ யூஎஸோடைய மிசைல்ஸ், அதுக்கப்புறம் யூகேயோடைய மிசைல்ஸை கொடுத்து ரஷ்யாவை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால கடந்த 2 ஆண்டுகளில், 2 நாட்கள், 20ஆம் தேதி நவம்பர் 20, நவம்பர் 21ஆம் தேதியில் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யா 2 மிசைல் மூலியமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முதல் மிசைல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ முதல் இது இந்த ஸ்ட்ராம் ஷேடோ மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயங்கரமான ஏவுகணை. ஸோ இந்த மிசைல் யாருடைய மிசைல் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராம் ஷேடோ மிசைல் அப்படிங்கிற இந்த மிசைல் யூகே யுக்ரைனுக்கு கொடுத்த மிசைல். ஓகேங்களா, யூகே உக்ரைனுக்கு கொடுத்த இந்த மிசைல். ஸோ இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மிசைல். இந்த மிசைல் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 250 கிலோமீட்டர் வரை, ஸோ ஒரு 250 கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளை நம்ம தாக்கலாம். ஸோ இந்த மிசைலை யூகே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைனுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது இந்த மிசைலை வச்சு உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரஷ்யாவுடைய இந்த குர்ஸ்க் அப்படிங்கிற இடம் இருக்குது. ஸோ உக்ரைனுக்கு பக்கத்தில், உக்ரைனுக்கும் ரஷ்யா பார்டர் கிட்ட குர்ஸ்க் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. எந்த மிசைல் வச்சு? இந்த ஸ்ட்ராம் ஷேடோ மிசைல் அப்படிங்கிற யூகேயோட இந்த மிசைல் வச்சு ரஷ்யாவுடைய குர்ஸ்க் அப்படிங்கிற இந்த இடத்த அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான மிசைலான அமெரிக்காவுடைய இன்னொரு மிசைல். ஸோ அமெரிக்காவுடைய இன்னொரு மிசைல், அந்த மிசைலுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ATACM. ஸோ ATACM அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் ரொம்ப ஒரு மிக சக்தி வாய்ந்த மிசைல். ஸோ இந்த மிசைலை வச்சு ஒரு 350, எத்தனை, ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் வரை தாங்கக்கூடிய இந்த மிசைல். ஸோ இந்த மிசைலை வச்சு ரஷ்யாவுடைய இன்னொரு ஆயுத கிடங்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களும் வாரில் மறுபடியும் தீவிரமாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரஷ்யா போறன்னு நிற்பாட்டல. ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன லெவலில் ரஷ்யாவோட ட்ரோன், ஸோ அந்த ட்ரோன் இருக்கு இல்லையா, ட்ரோன் அனுப்பிச்சு உக்ரைன் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது இந்த விஷயத்துக்கு அப்புறமா, இந்த 2 அட்டாக் பண்ணதுக்கப்புறம், உக்ரைன் ரஷ்யாவை இந்த 2 அட்டாக் பண்ணதுக்கப்புறமா ரஷ்யா ரொம்ப தீவிரமாக ஒரு 3 வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள்னால தான் உலகத்தில் எல்லாரும் என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, மூன்றாம் உலக போர் மூன்றுமோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. ஸோ ரஷ்யா இந்த 2 அட்டாக் அப்புறமா உக்ரைன் இந்த ஸ்ட்ராம் ஷேடோ மிசைல், அதுக்கப்புறமா அமெரிக்காவோட இந்த ATACM அப்படிங்கிற இந்த 2 மிசைல் அட்டாக் வந்ததுக்கப்புறமா ரஷ்யா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஹைப்பர்சோனிக் எக்ஸ்பிரிமெண்டல் பேலஸ்டிக் மிசைல். ஸோ ஹைப்பர்சோனிக் எக்ஸ்பிரிமெண்டல் பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிசைலை உக்ரைன் மேலே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் ரொம்ப பயங்கரமான மிசைல் தான். பட் இது என்ன அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு கன்வென்ஷனல் வார்ஹெட்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் வார்ஹெட்னு தனியாக இருக்கும். நியூக்ளியர் வார்லாம் நார்மல் ஒரு பாம்பு. இது நியூக்ளியர் பாம்பு இல்லை. ஏன்னா நியூக்ளியர் பாம்பெலாம் போட்டிருந்தா இந்நேரம் உக்ரைன் க்ளோஸாக இருக்கும். பட் இன்னும் ரஷ்யா என்ன பண்ணல அப்படின்னா, நியூக்ளியர் பாம்பு போட ஆரம்பிக்கல. ஒரு மிரட்டுறதுக்காக, ஸோ யுக்ரைன், அதுக்கப்புறமா யூகே, யுஎஸ்ஏ இவங்கெல்லாம் மிரட்டுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹைப்பர்சோனிக் எக்ஸ்பிரிமெண்டல் பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணையை ஏவியிருக்காங்க. ஸோ இந்த ஏவுகணையை உக்ரைனுடைய எந்த நகரத்தில் ஏவிருக்காங்க அப்படின்னா, உக்ரைனுடைய இந்த நிப்ரோ அப்படிங்கிற நகரம் இருக்கு நிப்ரோ. ஸோ இந்த நிப்ரோ அப்படிங்கிற இந்த நகரத்தில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
ரஷ்யா வந்து எங்க மேல இன்டர் கான்டினென்டல் பேலாஸ்டிக் மிசைல்ஸ், அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான மிசைல். நம்ம இந்த நியூக்ளியர் பாம்ஸ்லாம் இருக்கு அதை போடுறதுக்கு யூஸ் பண்ற மிசைல் தானே இந்த இன்டர் கான்டினென்டல் பேலாஸ்டிக் மிசைல். ஸோ இந்த இன்டர் கான்டினென்டல் பேலாஸ்டிக் மிசைல் எங்க மேல ஏவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உக்ரைன் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ரஷ்யா வந்து இல்ல, நாங்க வந்து இன்னும் பேலாஸ்டிக் மிசைலோ இல்ல நியூக்ளியர் வார்கோட்டோ எடுக்க ஆரம்பிக்கல. இது சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக என்ன பண்ணிருக்கோம், இந்த இன்டர் கான்டினென்டல் இந்த ஹைப்பர்சோனிக் எக்ஸ்பெரிமெண்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிற இந்த மிசைல் தான் வந்து அனுப்பிச்சிருக்கோம். ஸோ இன்னமே தான் நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நியூக்ளியர் பாமை எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த உக்ரைன் பண்ண இந்த ரெண்டு அட்டாக்கு ரஷ்யா என்ன பண்ணாங்க, மொத்தம் 3 விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோமா. ஸோ முதல்ல என்ன அப்படின்னா இந்த ஹைப்பர்சோனிக் எக்ஸ்பெரிமெண்டல் மிஷனை இது பண்ணி ஒரு அச்சுறுத்தல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரஷ்யாவை நம்மளுடைய யூஎஸ் போன்ற எல்லா நாடுகளும் வந்து ஒத்து கவனிச்சுட்டு இருக்காங்க ரஷ்யா என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த. ஸோ அதனால நியூக்ளியர் வார் வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து முதல் விஷயம். ஸோ முதல்ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஹைப்பர்சோனிக் எக்ஸ்பெரிமெண்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிற இந்த மிசைல் வச்சு உக்ரைனுடைய நிப்ரோ அப்படிங்கிற சிட்டியை அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம தலைவர் இங்கே தான் இறங்குறாரு. ஸோ ரீசெண்டா ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் சேர்ந்து ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்லேயே வந்து பார்த்துருப்போம். டிஃபென்ஸ்ல மியூச்சுவல் கோஆபரேஷனுக்காக ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்ல என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நார்த் கொரியாவை எந்த நாடு அட்டாக் பண்ணாலும் ரஷ்யா போய் நிற்கும், ரஷ்யாவை எந்த நாடு அட்டாக் பண்ணாலும் நார்த் கொரியா போய் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது வந்து இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டது ஜூலையிலே போட்டாங்க. பட் இந்த அக்ரிமெண்ட்டை 2 நாடுகளும் வந்து அவங்களுடைய சட்டமன்றத்தில் அவங்களுடைய லெஜிஸ்லேஷனில் அப்ரூவ் பண்ண வந்து ரீசெண்டாக தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்ரூவ் வந்து பண்ணாங்க. ஸோ அதனால இப்போ நம்மளுடைய நார்த் கொரியாவுடைய அதிபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நார்த் கொரியாவில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 வீரர்களை, ஸோ ஒரு 12,000 சோல்ஜர்ஸை ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சிருக்காரு. இப்போ ரெண்டாவது விஷயம். ஸோ முதல் என்ன, ரஷ்யா வந்து ஆல்ரெடி ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் வந்து லான்ச் பண்ணி நிப்ரோ அப்படிங்கிற இடத்த வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, நார்த் கொரியாவில இருந்து ஒரு 12,000 சோல்ஜர்ஸ், 1 இல்லை 2 இல்லை 12,000 சோல்ஜர்ஸை ரஷ்யாவுடைய சேஃப்டிக்காக வந்து வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மூணாவது பார்க்க போகிற விஷயம் பண்ணுறதுனால தான் உலகத்தில் மறுபடியும் ஒரு நியூக்ளியர் பாம்பு வெடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாம் பயப்படுறாங்க. ஸோ மூணாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாவுடைய நியூக்ளியர் டாக்ட்ரினில் ஒரு முக்கியமான மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நியூக்ளியர் டாக்ட்ரின் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்தியா உட்பட எந்தெந்த நாடுகள்லாம் நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப்டி மெஷருக்காக நியூக்ளியர் பாம்பை நாம எப்பப்பெல்லாம் வந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கைட்லைன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. நியூக்ளியர் டாக்ட்ரின் அப்படிங்கிற ஒரு டாக்ட்ரின்ல என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் நியூக்ளியர் பாம்பை எப்பப்பெல்லாம் பயன்படுத்துவோம், எதுக்கெல்லாம் பயன்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நியூக்ளியர் டாக்ட்ரினை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவும் என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து நம்மளும் வந்து நியூக்ளியர் பாம்பெலாம் வச்சிருக்கிறதுனால நமக்கும் இந்தியாவுக்கும் வந்து நியூக்ளியர் டாக்ட்ரின் அப்படிங்கிற ஒரு டாக்ட்ரின் இருக்குது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி அப்படிங்கிற பாலிசி நம்ம வந்து இந்தியா யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுக்குன்னு ஒரு வரையறை வச்சிருப்பாங்க. இந்த நியூக்ளியர் பாம்பை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறை. ஸோ அதை எல்லா நாடுகளுக்குமே வந்து அவங்க தெரிவிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த நியூக்ளியர் டாக்ட்ரின்ல ரஷ்யா ஒரு முக்கியமான மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 2020 மாற்றம் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மாற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நியூக்ளியர் டாக்ட்ரின்ல ரஷ்யாவோட நியூக்ளியர் டாக்ட்ரின் படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நாடு நியூக்ளியர் வெப்பன் இல்லாத நாடு, என்னது ஒரு நாடு நியூக்ளியர் வெப்பன் இல்லாத நாடு அப்படின்னா அந்த நாட்டை நாங்கள் எங்களுடைய நியூக்ளியர் வெப்பன் வச்சு அடிக்க மாட்டோம் அப்படிங்கிறதான் இதுக்கு முன்னாடி ரஷ்யாவுடைய நியூக்ளியர் டாக்ட்ரின். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு நாடு நியூக்ளியர் வெப்பன் இல்லாத நாடாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த நாட்டை பேக்கப் பண்ணுற நாடுகள், ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இல்லை, ஆனால் அந்த நாடை பேக்கப் பண்ணுற நாடு இருக்காங்க, அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடு கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் இந்த நியூக்ளியர் வெப்பன் இல்லாத நாட்டையும் நாங்கள் அடிப்போம். ஏன்னா உக்ரைன் கிட்ட இப்போ நியூக்ளியர் வெப்பன் எதுவுமே கிடையாது. ஆனால் யூகேயும் நியூக்ளியர் பாம்பு வந்து வச்சிருக்காங்க, அதே மாதிரி யூஎஸும் நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உக்ரைன் கிட்ட நியூக்ளியர் பாம்பு கொடுத்து ரஷ்யா மேலே நியூக்ளியர் பாம்பு போட சொல்லி யூஎஸும் யூகேயும் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உக்ரைன் கிட்ட என்னதான் நியூக்ளியர் பாம்பு இல்லைனாலும் உக்ரைனை பேக் பண்ணக்கூடிய இந்த 2 நாடுகள் யூகேயும் யூஎஸ்ஏயும் வந்து நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்கிறதுனால இன்கேஸ் ஸோ இவங்க வந்து எங்களை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் இவங்க மேலே நியூக்ளியர் பாம்பு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ எல்லாரும் வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவை அடித்தது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு பக்கத்தில் ரஷ்யாவுடைய நட்பு நாடுகள் இருக்கு இல்லையா, முக்கியமாக ரஷ்யாவுக்கு பக்கத்தில் பெலாரஸ் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. ஸோ பெலாரஸ் அட்டாக் பண்ணால் கூட நாங்கள் திரும்ப அதுக்கு நியூக்ளியர் பாம்பு வச்சு பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த நியூக்ளியர் டாக்ட்ரினை
சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதனால ரஷ்யா வந்து நியூக்ளியர் பாம்பு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி நியூக்ளியர் டாக்டர் எந்த நாடுகளும் அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பட் நேற்று புட்டின் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த நியூக்ளியர் டாக்டரினை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ கரண்ட்டில் ரஷ்யாவுடைய நியூக்ளியர் டாக்டரின் படி உக்ரைனை நியூக்ளியர் பாம்பு வச்சு அடிக்கலாம். ஏன்னா உக்ரைனுக்கு யார் வந்து பேக்கப் பண்ணுறாங்க? 2 நியூக்ளியர் நாடுகள் நியூக்ளியர் பாம்பு வச்சக்கூடிய யூகேயும் பேக்கப் பண்ணுறாங்க, யூஎஸ்ஏயும் வந்து பேக்கப் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த டாக்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்த முக்கியமான அந்த நியூக்ளியர் டாக்டரை சேஞ்ச் பண்ணதுனால தான் எல்லா நாடுகளும் வந்து ரஷ்யா மேலே கண்ணை வச்சுருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய அந்த நியூக்ளியர் பாம்பு வந்து எங்கே வச்சுருக்காங்களோ அந்த இடத்த கீழே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்டில் யூஎஸ்ஏ அப்டேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய நியூக்ளியர் பாம்பு எந்த மூமெண்ட்டும் இல்லை. நியூக்ளியர் பாம்பு வந்து எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ அந்த நியூக்ளியர் பாம்பை ரஷ்யா வந்து எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரீசெண்டாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு இதில் முக்கியமாக இன்னும் 2 நியூக்ளியர் நாடுகளும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்று நார்த் கொரியா நியூக்ளியர் பாம்பு இருக்குது. ஸோ அவங்களும் வந்து ரஷ்யாவை சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நாடு என்னன்னா ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் வந்து செட் ஆகுது. அதனால ஈரானும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ரஷ்யா வந்து இந்த 2 நாடுகள் கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஒன்று நார்த் கொரியா, இன்னொன்று வந்து ஈரான். இந்த 2 நாடுகளுமே ஈரானும் சரி நார்த் கொரியாவும் சரி யாருக்கு பிடிக்காது அப்படின்னா யூஎஸ்ஏக்கு பிடிக்காது. ஸோ இந்த குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்மளுடைய இந்த பங்காளி சண்டை மாதிரி இந்த உலக நடக்கிற பங்காளி சண்டைகளை படிக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் வேர்ல்டு வார் 3 வருமானு கேட்டால் கண்டிப்பாக வந்து வேர்ல்டு வார் 3 வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து வேர்ல்டு வார் 3 வர்றதுக்கு மித்த நாடுகள்லாம் விட மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா ஹிரோஷிமா நாகசாகினால எந்த அளவுக்கு உலகம் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே இன்னும் அதோடைய எஃபெக்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எந்த அமைப்புகளுமே அந்தளவுக்கு வர விட மாட்டாங்க. அதே மாதிரி யூஎன்மே இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் யூஎன்மே வந்து ரஷ்யா இந்த மாதிரி போடுறது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை தடுத்து நிறுத்திடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த டாக்டர் வந்து மாற்றிருக்காங்களா? ஸோ இப்போது ரஷ்யாவுடைய ஃப்ரெண்ட்லி நேஷன் இந்தியா மாதிரியான ஃப்ரெண்ட்லி நேஷன் வந்து கண்டிப்பாக இதுக்கான ஒரு பீஸ் டாக் வந்து கண்டிப்பாக வந்து போவாங்க. ஸோ அதனால் 3ஆம் உலகப் போர் வர்றதுக்குலாம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இன்கேஸ் உக்ரைன் வந்து ரஷ்யாவை நியூக்ளியர் பாம்பு வச்சு அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சமயத்தில் வந்து வந்துடும். ஆனால் அதுக்குள்ளே அந்த லெவலுக்குலாம் வந்து இந்த பிரச்சனை எஸ்கலேட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இப்போது இது வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது எப்போ ஆரம்பிச்சிச்சு, இதோட பேக்ரவுண்ட் தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதுக்கான வீடியோ வந்து போடுறேன். ப்ளஸ் இதே மாதிரி இன்னும் ஜியோபாலிட்டிக்கல் சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எடுத்து போகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம ADA 247 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.